நரம்பு எல்லாமே துடிக்க ஆரம்பிக்கும். இப்போ வயிற்றில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் அசையும். அப்போ இந்த கல்லீரல், கர்ப்பப்பை, சிறுகுடல், பெருகுடல் இதெல்லாமே நகரப்ப அதன் அடியில் தங்கியிருக்க அந்த அழுக்கு எல்லாமே வெளியே எடுத்து விட்டுரும். அதனால் இந்த வயிறு வலி பிரச்சனை சரியாகிறது. அதற்கடுத்து மருந்து கண்ணுக்குள்ளே போனோடனே உள்ள இந்த நீரெல்லாம் கண்ணு வழியாக வெளியே வரும். அப்படி வெளியே வரப்போ உங்களுக்கு கண்ணில் உள்ள அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். கண் நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு ஆயிரும். மொத்த தலைவலி நிவர்த்தி அடையும். இன்னும் ஒரு சிலவங்களுக்கு இரவில் சரியாக தூக்கம் வரலேம்பாங்க. அந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகும். வலியிற நீரை கையை வச்சு விரலால் முகம் ஃபுல்லாக ஃபேஷியல் மசாஜ் பண்ணுங்க. துணியோ கர்ச்சிப்போ டவல் போட வேண்டாம். ஏன்னா துணி போட்டிங்கன்னா மூலிகைச்சாறு எல்லாமே துணியில் ஒட்டிக்கும், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம 2 கையை வச்சு முகம் ஃபுல்லாக ஃபேஷியல் மசாஜ் பண்ணுங்க. அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு முகத்தில் உள்ள முகப்பரு, கரும்புள்ளி, வளையம், மங்கு, பிம்பிள்ஸ் எல்லாமே கரைஞ்சிரும். எனவே உள்ளே போகிற மருந்து வெளியே வர மருந்து எல்லாமே பலன் நிறையா இருக்குது. அதனால் மருந்தை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா அண்ணாந்து பார்த்து உட்காந்து மருந்து உள்ளே வாங்கிக்கோங்க. இந்த மருந்து சிறுவர்லேருந்து பெரியவங்க வரை எல்லா பேருமே போட்டுக்கொள்ளலாம். கண்ணில் ஆப்ரேஷன் இல்லாட்டி லென்ஸ் வச்சுருந்தால் அவங்க மட்டும் 1 வருடத்துக்குள்ளே இருந்தால் போட வேண்டாம்.